ஹலோ மக்களே, நம்ம சேனலோட ஃபஸ்ட் லாங் வீடியோ இது. எதுக்குன்னா, நம்ம பையனை வந்து ஆவல்நாத்து கோயிலுக்கு ஏற்றிட்டு போகிறோம். ஏன்னா நாங்கள் வருஷம் ஜனவரி வந்து இந்த மாதிரி இவனை கோயிலுக்கு ஏற்றிட்டு போயிட்டு தான் நாங்கள் தெருவுக்கு போடுவோம். இந்த வருஷமும் நாங்கள் அதே தான் பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறோம். அதில் பாருங்கள். வருஷம் நம்ம இவனை மட்டும்தான் ஏற்றிட்டு போவோம். இந்த டைம் இவன் தம்பியும் வரான், ஜூனியரும் வரான், அவனையும் கூப்பிட்டு போகலாம். அவனை ஜூனியரை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இவனை பிடிச்சிட்டு போகலாம். வாங்க பார்க்கலாம் வீடியோவில். பையனுக்கு வந்து 2 கயிறு கட்டி பிடிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஆள் கம்மியாக இருக்கோம். அதனால தான் பையனை வந்து 2 கயிறு கட்டி பிடிச்சிட்டு போகிறோம். அவ்வளோதான் பையனை வெளியே கழட்டி பிடிச்சிட்டு போகிறோம். பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஏற்றிட்டு கிளம்புறது தான். ஏன்னா ஜூனியர் வந்து ஏற்றின்னு வந்துருக்குறாங்க. இப்போ இவனை வந்து நாங்கள் ஏற்றிட்டு போகிறோம். கோயிலுக்கிட்ட தான் சொன்னோம். இப்போ ஜூனியர் வந்துட்டான். அவ்வளோதான் இப்போ நாங்கள் இவனை ஏற்ற போகிறோம். ஜூனியர் வந்துச்சு, பையனை இப்போ கழட்டலாம். அவ்வளோதான் இப்போ பையனை நாங்கள் ஏற்ற போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர் சீனியர் 2 ஏற்றிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான், 2 பேரும் இன்றைக்கி தான் ஒன்றா சேர்ந்துன்னுக்குறாங்க. ஏதோ சைலண்ட்டாக இருக்காங்க பசங்கள்லாம். ஏன் சைலண்டாக இருக்கிறானுங்களா? நம்ம பசங்களை வந்து நம்ம தம்பிக்கிறான் பாரு, அவன் மூக்காங்கரை பிடிச்சினுக்கிறான். அதனால தான் சைலண்டாக இருக்குதுங்க. இல்லாச்சு சண்டை போடும் ரெண்டும். அவ்வளோதான், கோயில்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோயிலை ரீச் பண்ணுறோம். அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம். கைஸ், நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம எந்த கோயிலுக்கு முன்னே சொன்னோம்லோ அந்த கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த கோயில் தான் அது, ஆவல்நாத்து கோயில். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கோயில். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே பிடிச்சி வருவோம். அங்கே தான் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு போகிறோம் மாட்டை. நாங்கள் வந்த நேரம் பார்த்து இங்கே கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் சீக்கிரமாக குளிப்பாட்டு மாடை ஏற்றின்னு போயிடுவோம். ஆல்ரெடி பாருங்கள், இந்த கோயில்கிட்ட நிறையா மாடு வந்திருக்கு. அங்கே கிட்டே போய் காட்டுறேன், அங்கே நிறையா மாடு இருக்குது. இந்த இடத்துல தான் மாடு எல்லோரும் குளிப்பாட்டி கட்டினுக்கிறாங்க. நாமளும் இதே இடத்துல அதே மாதிரி தான் நம்ம கட்டி குளிப்பாட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்ம மாடை இறக்கியாச்சு. இப்போ நேராக நம்ம வந்து அவனை குளிப்பாட்டத்துக்கு பிடிச்சிட்டு போயிடலாம். அவ்வளோதான், பையனை கட்டியாச்சு. இப்போ குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம ஜூனியர் நாட்டாமை. இவன் தான் நம்ம ஜூனியரோட இன்னொரு ஓனரு, பார்த்துக்கோங்க. பையனை குளிப்பாட்டி முடிச்சாச்சு. அப்படியே அவனுக்கு மஞ்சள் போட்டு எல்லாம் தடவி ரெடி பண்ணிடலாம். இவனோட தம்பி ஜூனியரே குளிப்பாட்டி முடிச்சாச்சு. அப்படியே அவனையும் ரெடி பண்ணிடலாம். பெரியவனை வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதனால் அவனை கட்டிட்டு ஜூனியரை இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூட இவங்க நாட்டாமை குரூப்ஸ் அவங்களையும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவன் தான் ஜூனியர் நாட்டாமை, இவனையும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எல்லோரையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு கோயிலுக்கு பிடிச்சிட்டு போகிறதான். இவங்க பாருங்கள், வேறு மாட்டுக்காரங்க. எல்லோரும் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு பிடிச்சிட்டு வந்து எல்லோரும் இந்த மாதிரி மாட்டை ரெடி பண்ணிட்டு அங்கே சாமிக்கிட்ட வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. மஞ்சள் போட்டு வச்சா மட்டும் அழகாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை பூ வச்சா தான் இன்னும் பசங்க சூப்பராக இருப்பானுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே அவங்களுக்கு பூவெல்லாம் கட்டிட்டு சரி கோயிலுக்கு நடக்க பிடிச்சிட்டு போயிடலாம் நேராக. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பக்கமே ஒரு கோயில் இருக்குது. இதுக்கப்புறமா தள்ளி இன்னொரு கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கிட்ட பூஜை பண்ணுறதுக்கு நாங்கள் பிடிச்சிட்டு வந்து எல்லோரும் நிறுத்திட்டோம். அப்படியே நம்ம பசங்களை லைனாக நிப்பாட்டிட்டு இவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க. சாமிக்கிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் வெளியே வந்து மாட்டுங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இப்போ 3 பேரை உள்ளே அனுப்பியாச்சு. அவங்க வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. மாலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அங்கே அர்ச்சனை சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு இங்கே மாட்டுக்கு எட்டுன்னு வந்து போடுவாங்க. இப்போ போனவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ மாட்டுக்கெல்லாம் அந்த மாலையெல்லாம் போட்டுடலாம். அவ்வளோதான், அப்படியே உள்ளேருந்து வந்தோடனே அந்த மாலையெல்லாம் எடுத்து பசங்களுக்கு போட்டாச்சு. அப்படியே ஐயரை கூப்பிட்டு வந்துட்டோம். ஐயரை கூப்பிட்டு வந்து நம்ம இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிடலாம். அவ்வளோதான், ஐயரை பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், இந்த கோயில்கிட்ட பூஜை முடிஞ்சு. இப்போ நேராக நம்ம அந்த கோயில்கிட்ட போயிடலாம். அங்கே போனதும் அங்கே ஒரு பூஜையை போடணும். இங்கே நிற்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே வந்து மாடெல்லாம் கழுவிட்டு அவங்க பூஜைக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த கோயில்கிட்ட. இப்போ நாங்கள் வந்த உடனே நேராக நாங்கள் கோயிலை சுற்றுறோம். இவங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே 3 ரவுண்டு கோயிலை சுற்றிட்டு இந்த இடத்துல பூஜைக்கு வந்து நிப்பாட்டிடலாம். இவங்கெல்லாம் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க, பூஜைக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த கோயிலையும் பூஜாரி இருப்பாங்க. இவங்களும் இந்த மாதிரி தான் சாமிக்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணிட்டு இங்கேயும் வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 கோயிலில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயில் மட்டும் 3 ரவுண்டு சுற்றுவோம் நாங்கள். இது வந்து சிவன் கோயில் தான். இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் பூஜை பண்ணாங்கள்ல, அந்த கோயிலில் வந்து ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே போய் தான் சிவனை வந்து கும்பிட்டு வருவாங்க. இந்த கோயிலெலாம் வெளியவே இருக்கும் சாமி. சரி அவ்வளோதான், எங்கள் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஐயரும் வந்து அங்கே பூஜை பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே பசங்களை என்னென்ன நிழலில் கட்டிட்டோம். இவங்கெல்லாம் வேறு மாட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் கட்டிட்டு சாப்பிட போயிட்டாங்க. சரி அவ்வளோதான், நம்ம பசங்களை வந்து ஏற்றிடலாம். காலையில் ஏற்றிட்டு வந்தது. அவ்வளோதான், பசங்களை வந்து அப்படியே ஏற்றி பிடிச்சின்னு போயிடலாம். ரொம்ப டயர்டாக இருப்பானுங்க. பெரியவனை ஏற்றிட்டு இருக்கோம். இப்போ சின்னவனை ஆல்ரெடி ஏற்றியாச்சு. இவங்க 2 பேரும் சைலண்டாக இருக்க மாட்டானுங்க. ஒருத்தனை மூக்கங்காய் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா சண்டை போடுவானுங்க. அவ்வளோதான், ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். எப்படி அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தோன்னு பார்க்காதீங்க, நான் கட் பண்ணி தான் போட்டேன். அவ்வளோதான், ஜூனியர் எட்டுலேருந்து இறக்கியாச்சு. அவன் வந்து அவன் வீட்டுக்கு போகிறான். பெரியவனை வந்து நம்ம ஊருக்கு பிடிச்சிட்டு போயிடலாம்.
அவ்வளோதான் பெரியவனையும் இறக்கியாச்சு. இவனை நேராக கூப்பிட்டு போய் கட்டிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, டயர்டாக இருப்பானுங்க. கட்டிட்டு நம்மளும் கிளம்பிடலாம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.